கழுத்துல இந்த அறிகுறியெல்லாம் தென்படுதா? கொஞ்சம் அசால்ட்டா விட்டுறாதீங்க. நம் உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் மிகவும் இன்றியமையாத ஒன்று. உடல் உறுப்புகளில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் அதன் விளைவு நமக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். அந்த வகையில் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒன்றோடொன்று ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டுள்ளன. அதனால்தான் உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதன் அறிகுறிகள் பல பகுதிகளில் தெரிகின்றன. அதுவும் கழுத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது சிறுநீரகங்களில் உள்ள தீவிர பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். சிறுநீரகங்களில் உள்ள செல்கள் அசாதாரணமாக வளர்ந்து கட்டியை உருவாக்கும் போதுதான் சிறுநீரக புற்றுநோய் ஏற்படுகிறது. இப்படி உடலில் வளரும் புற்றுநோய் செல்களானது உடலின் பிற உறுப்புகளுக்கும் பரவி உடல் பாகங்களை சேதப்படுத்துகிறது. பெரும்பாலும் இந்த வகை புற்றுநோய் வயதானவர்களுக்கு அதிகம் வருகிறது. அதுவும் இதுவரை இந்த புற்றுநோயால் பெண்களை விட ஆண்கள் தான் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். பொதுவாக சிறுநீரக புற்றுநோயின் அறிகுறிகள் தொடக்கத்தில் நமக்கு தெரிய வராது. ஆனால் வேறு ஏதாவது பரிசோதனையை மேற்கொள்ளும் போது இது பொதுவாக கண்டறியப்படுகிறது. இதனிடையே கழுத்து பகுதியும் சிறுநீரகங்களும் உடலில் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதது போன்று தெரியும். ஆனால் கழுத்தில் வேறு ஏதேனும் பிரச்சனை, வலிகள் என அசாதாரண நிலை தென்பட்டால் அது நிச்சயம் சிறுநீரக நோயின் அறிகுறியாக இருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அதுவும் புற்றுநோய் செல்கள் கழுத்தில் உள்ள நிணநீர் முடிச்சுகளுக்கு பரவும் போது அவை கழுத்து பகுதியில் வீக்கத்தை உருவாக்கலாம். ஆனால் இது சிறுநீரக புற்றுநோய் தீவிர நிலையில் இருக்கும்போது மிகவும் அரிதாக நிகழலாம் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே கழுத்து பகுதியில் ஏதாவது கட்டி இருப்பதை உணர்ந்தால் அது சிறுநீரக புற்றுநோயாக இருக்க வாய்ப்பு அதிகம் என்கின்றனர். அதுவும் அவை முற்றிய புற்றுநோய்க்கான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதனால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதுதான் சரியான தீர்வாகும். இதனிடையே கழுத்தில் இருக்கும் கட்டிகள் அனைத்தும் சிறுநீரக புற்றுநோயை தான் குறிக்கும் என பொருள் கொள்ளக்கூடாது. உடனே அச்சப்பட்டு தேவையின்றி மற்ற நோய்களை உள்ளே வரவழைத்து விடாதீர்கள். அது வேறு சில பிரச்சனையாக கூட இருக்கலாம். இதற்கும் மருத்துவரிடம் அணுகி பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். சிறுநீரக புற்றுநோயின் அறிகுறிகள் கட்டிகள் வளர்ந்தால் தொடக்கத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அறிகுறிகள் எதுவும் தெரியாது என்ற போதிலும் கட்டியின் வளர்ச்சியை பொறுத்து ஒரு சில அறிகுறிகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். சிறுநீரில் இரத்த கசிவு ஏற்படும். சிறுநீரகங்களில் கட்டி, பக்கவாட்டு பகுதியில் வலி ஏற்படும். உடல் எந்நேரமும் சோர்வாக காணப்படும். உடல்நிலை சரியில்லாதது போன்ற உணர்வு தோன்றும். பசியின்மை ஏற்படும். சொல்ல முடியாத அளவுக்கு வெயிட் லாஸ் ஏற்படும். எந்நேரமும் லேசான காய்ச்சல் இருப்பது போன்று இருக்கும். உடம்பில் உள்ள எலும்புகளில் எந்நேரமும் வலிகள் இருந்து கொண்டே இருக்கும். உயர் இரத்த அழுத்தம், இரத்த சோகை, உடலில் அதிகளவு கால்சியம் இருப்பது போன்ற அறிகுறிகள் இருப்பின் நிச்சயம் தாமதிக்காமல் மருத்துவரை பார்ப்பது மிகவும் நல்லது. சிறுநீரக புற்றுநோய் இதன் காரணமாக ஏற்படுவதாக மருத்துவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்கின்றனர். புகைப்பிடிப்பது, உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம், குடும்பத்தில் யாருக்கேனும் இருந்தால் வருவது, கதிர்வீச்சு சிகிச்சை, மரபணுக்களில் ஏற்படும் பிறழ்வு, நீண்ட கால டயாலிசிஸ் செய்து கொண்டே இருப்பது போன்ற பல விஷயங்கள் காரணமாக சிறுநீரக புற்றுநோய் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழுத்து பகுதி மட்டுமல்ல, உடலில் எந்த பகுதியிலும் தேவையில்லாத ஒரு மாற்றத்தை கண்டால் சிறிதும் தாமதிக்காமல் மருத்துவரை சென்று பார்ப்பது நீண்ட நாள் நலமுடன் வாழ வழிவகுக்கும்.